அன்யாங் டார்மீஸ், வெல்கம் டு பேங்டன் எஃப்எஃப் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா BTS OT7 ஹாரர் FF டார்க் ஐஸ் பார்ட் 30 தான்டா பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் ஃபைனல் பார்ட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க, யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா கிறிஸ்டி, திவ்யா, குக்கி இவங்க 3 பேர் உடம்புல வந்து அந்த ரோனா லூனா யூனாவோட ஆவி வந்து ரொம்பவே வந்து அட்டகாசம் பண்ணி எல்லாரையுமே வந்து ரொம்ப வந்து இது பண்ணியிருக்கும். ஸோ அந்த டைம் வந்து சிம்மியும் ஃபாதரும் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பாங்க. ஃபாதர் வந்து அந்த ஆவியை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்த்துருப்பாரு. அதோடு தான் பார்த்தோம். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணி இங்கே கிம்ச்சி சைடு காமிச்சா, கிம்ச்சி வந்து ஒரு ரூமில் தேடிட்டு இருப்பா. அப்போது திடீர்னு அவளுக்குள்ளே வந்து ஏதோ வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து போகுது. அப்படி போன உடனே கிம்ச்சி வம்சம் அப்படியே நின்றுட்டு அவள் கண்ட்ரோலே இல்லாமல் அவள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறா. இங்கே கிம்ச்சி அவள் கண்ட்ரோலே இல்லாமல் வேறு எங்கேயோ போகிறத ஃபாதர் பார்த்துட்டு கிம்ச்சியோட பின்னாடியே வந்து வராரு. அப்படி வந்து பார்த்தா அவங்க ஒரு ரூமுக்கு வந்து வராங்க. அது வேறு எந்த ரூமும் இல்லை. அன்றைக்கி இவங்க எல்லோரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பில்டிங்குள்ளே வந்தப்போ மூன் மட்டும் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ஒரு ஃபோட்டோவையே பார்த்துருந்துருப்பாள்ல, குயின்ஸ்ன்னு எழுதியிருக்குமே, அந்த ஃபோட்டோ அந்த ரூமுக்கு தான் வந்து கிம்ச்சி போயிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த குயின்ஸ்ன்னு இருக்கிற அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த ஸ்க்ரீனை வந்து எடுத்து அப்படியே பார்த்தா இவங்க 7 பேரோட முகம் அதில் இருக்குது. அதில் குயின்ஸ்ன்னு போட்டுட்டு, ஸோ இங்கே கிம்ச்சி அதை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து கீழே வச்சா அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட்டான ரூம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அவள் போகிறா. இங்கே ஃபாதர் இதெல்லாம் பார்க்குறாரு. அவரும் வந்து அவள் பின்னாடியே போகிறாரு. அப்படியே அந்த ரூம்குள்ளே பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பாக்ஸு, அது அப்படியே அந்த இடத்துல வந்து மிதந்துட்டுருக்கு. கிம்ச்சி அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபாதர்கிட்ட அப்படியே கை காட்டுறா. ஃபாதரும் புரிஞ்சுக்கிறாரு அந்த கத்தி அதுதான்ட்டு. ஸோ அப்படி வந்து இருக்கும் போது எங்கள் ஃபாதருக்கு புரிஞ்சிருச்சு கிம்ச்சி உடம்புல ஏதோ ஒரு ஆவி இருக்குன்ட்டு. பட் அவர் எதுவுமே பண்ணலை, பிகாஸ் அவருக்கு தெரியுது அது நல்ல ஆவின்ட்டு. ஸோ அவர் அந்த கத்தியை எடுத்துக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் அந்த பேலஸை விட்டு வெளில போகிறாங்க. வெளில போகும்போது பார்த்தா தான் தெரியுது தினேஷோட கார் அந்த பக்கம் போகுது. ஸோ தினேஷ் வந்து கிம்ச்சியை பார்த்தோன்னே காரை நிறுத்திட்டு, கிம்ச்சி இங்கே நீ என்ன பண்ணுற? தினேஷ், நல்ல டைமுக்கு நீங்கள் வந்தீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ச்சியும் ஃபாதரும் வந்து தினேஷோட காரில் ஏறிக்கிறாங்க. தினேஷும் வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ இவங்க 3 பேரும் வந்து பேலஸ்க்கு வந்து போகிறாங்க, வீட்டுக்கு. இங்கே காரில் போகிற வழியில் ஃபாதர் வந்து தினேஷ்க்கு வந்து நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு. தினேஷ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, செம்ம ஷாக்குடு. அப்படியே கட் பண்ணி இங்கே வீட்டு சைடு காமிச்சா. வீட்டில் எல்லோரும் செம்மையாக வந்து ஃபைட் பண்ணுறாங்க, போராடுறாங்க. பட் யாராலையும் அவங்க 3 பேரோட அந்த பவர்ஸை வந்து எதிர்கொள்ளவே முடியல. ஈவன் ஃபாதரால் கூட வந்து அந்த இதை கட்டுப்படுத்த முடியல. அது மாதிரி எல்லோரும் வந்து செம்மையாக வந்து போராடிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் குழந்தைங்கள காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் இன்னும் நம்ம ஜங்குக்கெல்லாம் வந்து குக்கி எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. பிகாஸ் அவள் வயிற்றில் வந்து பிளட் வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு ஜெர்மன் டவுனுக்கெல்லாம் சிம்மி கிம்ச்சி எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அப்படி வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் வந்து செம்மையாக வந்து ஒரு பக்கம் கஷ்டம் எல்லாமே வந்து அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மூன் சைடு காமிச்சா. பாவம் மூன், அவளுக்கு ரொம்ப வந்து அடிபட்டிருக்கு. அவள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்து சுற்றி முற்றி பார்க்குறா. ஒரு காட்டுக்குள்ளே இருக்கா. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க முடியாமல், அவளுக்கு ஒரு பக்கம் தலையிலேருந்து பிளட் வந்துட்டுருக்கு. ஸோ நடக்க முடியாமல் அப்படியே அந்த காடை விட்டு வந்து வெளில வந்து அவளுக்கு ஏன் இங்கே வந்தோம், எதுக்கு இங்கே வந்தோம் எதுவுமே தெரியல. ஸோ வீட்டில் என்ன ஆச்சுன்னு வந்து அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படி வரும்போது தான் அங்கே டிரைவர் அண்ணா விழுந்திருப்பார்ல, அவரை பார்க்கலா. அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உடனே நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவ்வளோ தூரம் அவள் அந்த தலையில் பிளட்டோட அப்படி நடந்து வந்து வீட்டுக்கு தான் வந்து வரா. ஸோ அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் அவள் அங்கே தான் வந்துட்டுருக்கான். இங்கே ஒரு வழியாக கிம்ச்சி, ஃபாதர், அதுக்கப்புறம் தினேஷ் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்து பார்த்தா வீடே வந்து அவ்வளோ வந்து அலங்கோலமாக வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி சிம்மி வந்து அங்கே தான் இருப்பாள். எங்கள் தவங்க கிம்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் தான் உயிரே வந்து வருது. ஸோ அவன் வேகமாக ஓடி போய், கிம்ச்சி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல கிம்ச்சி? இல்லை தாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் தாங்க என்னது தாங்க எனக்கு இல்லை நீ பயப்படாத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறான். இங்கே ஃபாதர் வந்து அந்த ஆவி 3த்தையும் வந்து கட்டுப்படுத்த வந்து பார்க்குறாரு. ஸோ அவர் அப்படி
படுத்திகிட்ருக்காரு. அப்படி அவர் கட்டுப்படுத்திகிட்ருக்கும் போது அந்த அசிஸ்டன்ட் ஃபாதர் சொன்னல, அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த 3 ஆவியும் பார்த்துக்குறோம். நீங்கள் எல்லோரும் ஒரு இதுவை தேடணும். என்னது? அதாவது இந்த 3 பேரோட டெட் பாடியை தேடணும். டெட் பாடியா? ஆமாம், அது இந்த வீட்டில் தான் இருக்குது. அந்த டெட் பாடி இருந்தால் மட்டும்தான் இவங்க 3 பேரையும் அழிக்க முடியும். அதனால் இப்போதைக்கு இவங்களை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம். நீங்கள் போயிட்டு அந்த டெட் பாடி எங்கேன்னு தேடுங்க அப்படின்னு சொல்ல எங்கள் யுங்கி. ஆனால் குழந்தைங்க, நாங்கள் உங்களை கட்டுப்படுத்துறதுனால குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் போயிட்டு அதை சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்ல எல்லோரும் நோட் பண்ணுறாங்க. இப்போ யாருக்கும் ஒன்றும் புரியல, எப்படி அந்த டெட் பாடிஸை தேடுறதுன்ட்டு. இங்கே கிம்ச்சி உடம்புல ஒரு ஆவி இருந்திருக்கும்ல, ஸோ அவளுமே என்ன பண்ணுறான்னா ஃபாதருக்கு போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இங்கே தாங்கெல்லாம் ஏன் இவ இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்க எல்லோரும் தேடிட்டுருக்காங்க அந்த டெட் பாடிஸை. அப்படி தேடிட்டுருக்கும் போது தான் ஜின்னுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா மூன் காணும். ஸோ ஜின் மூன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லோரும் ஷாக்டாக பார்க்குறாங்க. அப்போ சிம்மி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். எங்கே ஜின்னு அப்படின்னா என் மூன் எங்கே சிம்மி? மாமா, அக்கா அது மூன் எங்கே அப்படின்ட்டு எங்கள் ஜின்னு கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வருது. ஸோ அப்போது ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். ஜின் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. மூன் தான். அப்படியே தலையில் அடிபட்டு பிளட்டோடு வரா. எங்கள் ஜின்னுக்கு பார்த்தோன்னே உயிரே போயிடுச்சு. மனுஷன் ஓடி போயிட்டு நம்ம மூனை ஹக் பண்ணுறாரு. எனக்கு ஒன்றும் இல்லடி, ஏன் இப்படி இருக்குது, ரத்தம் வருது மூன், என்னடி ஆச்சு உனக்கு? ஜின் எனக்கு ஒன்றும் இல்லை ஜின், ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையை முடிக்கலாம் ஜின், அப்புறமே என்ன பார்த்துக்கலாம். முதல்ல உனக்கு ஜின் ப்ளீஸ் வா ஜின் போகலாம் அப்படின்ட்டு மூன் சொல்கிறா. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாருக்கும் அடிபட்டிருக்கும்ல. பட் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே அடிபட்டிருக்கு. பட் இருந்தும் அவங்க எதுவுமே பண்ணலை. பிகாஸ் வேறு வழி இல்லை. இப்போதைக்கு அந்த ஆவிங்களை அழிக்கிற வழியை தான் பார்க்கணும். ஸோ அதனால் அவங்க அப்படி தேடிட்டுருக்காங்க. எங்கள் ஃபாதரும் திவ்யா, குக்கி, அப்புறம் கிறிஸ்டி 3 பேரும் சமாளிக்கிறாரு. ஸோ இப்படி போயிட்டுருக்க இங்கே மெம்பர்ஸ்லாம் தேடிட்டுருக்காங்க. வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. பட் டெட் பாடிஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இங்கே எல்லோரும் டெட் பாடியை தேடிட்டுருப்பாங்க. அப்போது சிம்மி என்ன பண்ணுறான்னா, அவள் கூட சிம்மி கூட ஜயோஷி, ஸ்ருதி, கீர்த்திலாம் இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டோர் ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ ஸ்டோர் ரூம்குள்ளே மேபி ஏதாவது இருக்கா அந்த டெட் பாடி அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறாங்க. ஸோ ஸ்டோர் ரூம்குள்ளே போய்ட்டு அப்படியே தேடிட்டுருக்கும் போது சிம்மி அந்த மிரரை பார்க்குறா. நம்ம குக்கி ஏஞ்சல்ஸ் பேலஸில் ஒரு மிரர் கொண்டு வந்திருப்பாள்ல, அதான் உங்கள் அம்மா கூட தூக்கி வெளியே போட்டிருப்பாங்கள்ல, அந்த மிரரை பார்க்குறா. அந்த மிரரை பார்த்துட்டு அப்படியே அதை பார்த்துட்டே நிற்கிறா. அந்த மிரரில் கூட நம்ம சிம்மியோட உருவம் குயின் மாதிரி தெரிஞ்சிருக்கோம்ல. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்குறா. பார்த்துட்டே இருக்கும்போது அப்போது நம்ம ஜேஹோப் கத்துற சவுண்ட் கேட்குது. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே அந்த கத்தின அதிர்ச்சியில் அப்படியே ஒரு நிமிஷம் பயப்படுவாங்கள்ல, அது மாதிரி ஃப்ளின்ச் ஆகும்போது அந்த கண்ணாடியை அப்படியே கீழே விழுந்துடும். கீழே விழவே இவன் அதை கவனிக்காமல் அவளும் மற்றவங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. அந்த கண்ணாடி அப்படியே கிராக் விட்டுரும். அப்போ ஜேஹோப்க்கு ஒன்று ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம் ஜமன், ஜாங்குக்டாங், நம்ம அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு பாக்ஸ் பார்த்தோம்ல. ஆமாம் ஹாயாங், ஒரு வேளை அந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேஹோப் வேகமாக பேஸ்மெண்ட் கிட்டே ஓடுறாரு. ஸோ அவர் ஓடுறத பார்த்துட்டு எல்லோரும் அவர் பின்னாடி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பாக்ஸ் இருக்குது. ஸோ எங்கள் ஜேஹோப், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த பாக்ஸில் தான் அந்த டெட் பாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதை மறுபடியும் திறக்கிறாங்க. அப்போது அங்கே திவ்யா, குக்கி, கிறிஸ்டி 3 பேரும் ஒரே டைமில் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. ஏன்னா அவங்க 3 பேர் உடம்புல இருந்த ஆவி இப்போ வேறு ஒரு உடம்புக்கு போயிடுச்சு. எங்கள் கிம்ச்சி ஃபாதரை பார்க்க, ஃபாதர் கிம்ச்சியை பார்க்க, இப்போ இவங்க 3 பேர், அதாவது ஃபாதரோட அசிஸ்டன்ட் கிம்ச்சி 3 பேரும் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஆமாம், அங்கே போய் பார்த்தா இவங்க மெம்பர்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸை சுற்றி இருக்கும்போது சிம்மி அப்படியே அந்த இடத்துல பறக்கிறா. ஆமாம், அந்த 3 ஆவி சிம்மியோட உடம்புக்குள்ளே இருக்குது. இப்போது இங்கே சிம்மி, ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டிங்க போல், ஆனால் இந்த தடவை உங்கள் பிளான் நடக்க நான் விட மாட்டேன்
அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு அப்படியே சிம்மியை பார்க்குறாங்க. ஜிம்முன்னெலாம் வந்துட்டு இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை சிம்மியை விட்டுரு, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்மி அப்படியே க்ரீப்பியாக சிரிக்கிறா. அவள் அப்படி சிரிக்கும் போது அந்த ரூமே வந்து அப்படியே ஆட ஸ்டார்ட் ஆகுது. காற்றெல்லாம் வேகமாக அடிக்குது. யாருக்கும் வந்து ஒன்றுமே வந்து புரியலை. ஸோ எல்லோரும் செம்ம ஷாக்டாக வந்து பார்க்குறாங்க. அந்த டைம் கரெக்டாக கிம்ச்சியும் ஃபாதரும் வந்து வந்துடுவாங்க. ஸோ ஃபாதர் வந்து இங்கே பாரு, நீ இருக்க ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்க. நான் தப்பு பண்ணேனா? இவங்கெல்லாம் எனக்கு பண்ண கொடுமைக்கு தான் நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் அப்படியே தூக்கி தூக்கி அடிக்கிறா. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல போய் வந்து விழுறாங்க. இங்கே கிம்ச்சியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்மி கூட ஃபைட் பண்ணுறா. இப்போ 2 பேரும் செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க. பட் கிம்ச்சியால் முடியல. பிகாஸ் கிம்ச்சி உடம்புல இருக்கிறது ஆவியாகவே இருந்தாலும் கிம்ச்சியோட பாடி வந்து ஹியூமன் பாடி தான். ஸோ ஆல்ரெடி கிம்ச்சிக்கு செம்மையாக அடிபட்டிருக்கும் தலையில் அங்கே எங்கன்ட்டு. ஸோ பிளட் வேறு லாஸ் ஆகிறதுனால கிம்ச்சியோட பாடிக்கு வந்து அந்த இது ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ அந்த கிம்ச்சி உடம்புல இருக்கிற ஆவியால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா அப்படியே வந்து கிம்ச்சி உடம்பை விட்டு அப்படியே வெளில வருது. ஸோ வெளியில் வந்த உடனே எல்லோரும் அப்படியே அந்த ஆவியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே எல்லோரும் செம்ம ஷாக்குடு. பிகாஸ் அந்த ஆவி அப்படியே அச்சாஸில் எக்ஸாக்டாக நம்ம மூன் மாதிரியே இருக்குது. ஸோ எல்லோரும் அப்படியே அந்த மூனை பார்க்குறாங்க, அந்த ஆவியை பார்க்குறாங்க. அப்போது சிம்மி சொல்கிறா, நீ தானடி யுவா, என்னோட தங்கச்சி. உன் அக்காக்கே நீ இப்படி துரோகம் பண்ணுறல. ஒவ்வொரு தடவையும் என்னோட பிளானை தடுத்தது எல்லாமே நீ தான். அன்னைக்கே அந்த என்னோட செல்ல தங்கச்சி சீதா, அதாவது இப்போ சயோஷியாக இருக்கிறவளை கிணத்துல தள்ளி கொல்ல பார்த்தேன். ஆனால் அன்னைக்கும் ஜின்னு மூலியமாக நீ தான் போய் காப்பாற்றின. குழந்தைங்களை கடத்தும் போதும் நீ தான் வந்து காப்பாற்றின. அன்னைக்கு திவ்யா, கிறிஸ்டி அப்படின்ட்டு எல்லாரையும் நான் பழி வாங்கும் போது நீ தான் வந்து காப்பாற்றின. நீ தான் வந்து தடுத்த. அன்றைக்கே இவளை போட்டு தள்ளியிருப்பேன் கிம்ச்சி. ஆனால் அவளையும் நீ தான் காப்பாற்றின. இதெல்லாம் பண்ணி நீ என்ன பண்ண போகிற? நீயே இறந்து போயிட்ட. நீயும் செத்து தானடி போன. ஆனால் என்னை சாவடிச்சது நீ தானடி. நான் தான். ஆனால் அதுக்கு தான் அவனை நான் இப்போ சும்மா விட மாட்டேன்டி. கெப்பார், என் குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது ஆச்சுனவை உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து பேசிக்கிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. எஸ், இது வரைக்கும் இந்த வீட்டில் நம்ம கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாரையும் வந்து ஒவ்வொரு வாட்டி காப்பாற்றினது வேறு யாரும் இல்லை, நம்மளோட அதாவது யுவா தான். ஃப்ளாஷ்பேக்கில் இருந்த யுவா தான், அவளோட ஆவி தான். அன்றைக்கி ஜிம்முனையும் அவள் தான் காப்பாற்றினா, கிறிஸ்டியையும் அவள் தான் காப்பாற்றினா. எல்லாரையுமே வந்து அந்த யுவாவோட ஆவி தான் வந்து காப்பாற்றிருக்கும். இங்கே கிம்ச்சி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா. ஸோ இங்கே வந்து அப்படி வந்து அவங்க வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி ஜேஹோப்பும் யூங்கியும் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த 3 டெட் பாடிஸை அப்படியே எடுத்து வந்து கீழே வந்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது ஃபாதர் என்ன பண்ணுறாருனா, அந்த ஒரு வாட்டர் மாதிரி இருக்குது, அந்த வாட்டரை அந்த டெட் பாடி மேலே தெளிக்கிறாரு. இங்கே நம்ம சிம்மிக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகுது. ஸோ அவள் அப்படியே கத்துறா. அவள் சிம்மி உடம்புல இருக்கிற அந்த 3 ஆவி அப்படியே வீக் ஆகுது. அவங்க பவர்ஸ் வந்து அப்படியே வந்து கம்மியாயிட்டே இருக்குது. இந்த டைம் நம்ம கிம்ச்சி வந்து கண்ணை ஓப்பன் பண்ணுவாள். கண்ணை ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறா என்ன நடக்குதுன்ட்டு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கிம்ச்சி வந்து அப்படியே ஃபாதரை பார்க்குறா. ஃபாதர் அப்படியே கிம்ச்சியை பார்க்குறாரு. ஸோ கிம்ச்சி அப்படியே தலையாட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, அவள் கையில் வந்து ஒரு கயிறு மாதிரி ஒன்று வச்சுருக்கா ரெட் கலரில். ஸோ எல்லா மெம்பர்ஸ்லாம் வந்து ஒன்றா தான் நின்றுட்டுருப்பாங்க. அந்த டைம் கரெக்டாக வந்து நம்மளோட திவ்யா, கிறிஸ்டி, குக்கி 3 பேரும் மயக்கம் போட்டிருப்பாங்கல்ல, அவங்க வந்து கரெக்டாக பேஸ்மெண்ட் கிட்டே வராங்க. ஸோ இவங்க எல்லாம் இருக்க கிம்ச்சி வந்து என்ன பண்ணுறான்னா, அப்படியே வந்துட்டு போயிட்டு அந்த ரெட் கலர் லைனை அந்த கயிறை வந்து மெம்பர்ஸ், அதாவது மொத்த ஃபேமிலியும் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம். சிம்மி வந்து அங்கே வந்து சிம்மியை வந்து ஃபாதர் வந்து கட்டுப்படுத்திட்டுருப்பார். மற்ற எல்லாரையுமே வந்து அந்த கயிறு வச்சு, அதாவது அந்த கயிறை வந்து கீழே வந்து சர்க்கிள் மாதிரி போடுறா. ஸோ மெம்பர்ஸை சுற்றி வந்து போடுறா. யாருக்கும் ஒன்றும் புரியல. எல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க.
இங்கே கிம்ச்சி அதை ஃபுல்லாத்தையும் போட்டு முடித்ததுக்கப்புறம் இங்கே நம்மளோட ஜின் கேட்குறாரு, கிம்ச்சி என்ன பண்ணுற? மாமா இது மந்திர கயிறு மாமா, இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த ஆவியால் உங்களை எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் இதை விட்டு வெளில வராதிங்க அப்படி சொல்ல இங்கே யூங்கி நீயும் உள்ளவா கிம்ச்சி, இல்லை மாமா எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே திரும்பி தாங்க பார்க்குறா. தாங்க அப்படியே கிம்ச்சியை பார்க்குறான். தாங்க ஏதோ தப்பாக இருக்குது. ஸோ கிம்ச்சி உள்ளவா, இல்லை தாயம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ச்சி சிரிக்கிறா. எங்கே தாங்க வந்து கிம்ச்சி என்ன பண்ண போகிற? தாயம் ஐ லவ் யூ தாயம் அப்படி சொல்கிறா. எங்கள் தாவுக்கு ஒன்றும் புரியல. கிம்ச்சி என்னடி சொல்கிற, என்னாச்சு உனக்கு? தாயம் நான் போன வாட்டி தான் உன் கூட இல்லை, இந்த வாட்டியும் உன் கூட என்னால் இருக்க முடியல தாயம், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. இங்கே தாவுக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்கிறா அவள் அப்படின்ட்டு. அப்போது ஃபாதர் என்ன பண்ணுறாருனா சிம்மியோட உடம்புல இருக்கிற அந்த 3 ஆவியுமே அப்படியே பிரிக்கிறாரு. ஸோ பிரிக்க அப்படியே சிம்மி வந்து கத்திட்டு கீழே விழறா. இப்போ அந்த 3 ஆவி மட்டும் வந்து அப்படியே வந்து இருக்குது. அப்படியே ஃபாதர் வந்து கிம்ச்சியை பார்க்குறாரு. கிம்ச்சி ஃபாதரை பார்க்குறா. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக், அதாவது அந்த பேலஸில் இவங்க 2 பேரும் கத்தியை தேடி இருப்பாங்கல்ல. ஃபாதர் கூட சொல்லியிருப்பார் யார் வந்து இந்த உயிர் தியாகத்தை பண்ணுவா அப்படின்ட்டு. அப்போ கிம்ச்சி, ஃபாதர் என்னால் என் குடும்பத்தில் இருக்கிற யாரையும் இழக்க முடியாது, அதனால் இந்த காரியத்தை நானே பண்ணுறேன். ஆனால் கிம்ச்சி என்ன சொல்கிற? ஆமாம் ஃபாதர், நானே பண்ணுறேன், என் குடும்பத்தை என்னால் இழக்க முடியாது ஃபாதர், நானே இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பண்ணுறதா ஒத்துருப்பா. அதனால தான் இப்போ அவங்க பார்த்துட்டு அப்படி சொல்லியிருப்பா. எங்கே ஃபாதர் என்ன பண்ணுறான்னா அந்த ஆவியை, அந்த 3 ஆவியை அப்படியே வந்து நம்ம கிம்ச்சியோட உடம்புல வந்து செலுத்துறாரு. எங்கே தயாம், ஃபாதர் என்ன பண்ணுறீங்க ஃபாதர்? தயாம் சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அசிஸ்டன்ட் ஃபாதர் சொல்கிறாரு. எங்கள் தயாம், ஃபாதர் அவ என்ன ஃபாதர் என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் ஒழுங்காக சொல்லுங்க அப்படின்னு இங்கே தாங்க கத்துறான். எங்கள் அசிஸ்டன்ட் ஃபாதர் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இங்கே யாருக்கும் ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. தாங்கெல்லாம் அப்படியே கண்ணில் தண்ணி வருது. வேணாம் கிம்ச்சி வேணாண்டி, என் சொன்னால் கேள்றி, இன்னொரு வாட்டி என்னால் உன்னை பிரிய முடியாது கிம்ச்சி, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கயிறை விட்டு வெளில வர பார்க்குறான். எங்கள் கிம்ச்சி, தாங்க நீ வந்தினா இப்போவே இந்த கத்தியை வச்சு நான் குத்திப்பேன், தாங்க வராத. கிம்ச்சி என்னடி சொல்கிற? வேண்டாம் கிம்ச்சி, சொன்னால் கேளு, இங்கே பாரு, இன்னொரு வாட்டி என்னால் உன்னை இழக்க முடியாது கிம்ச்சி, ப்ளீஸ் டீப் வந்துடுடி. ஐம் சாரி தாயம், நானும் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் முடியல தாயம். நான் போனதுக்கப்புறம் அப்படி பேசாத. இல்லை தாயம், நான் போனதுக்கப்புறம் நீ என்னோட வாழ்க்கையை தேடிட்டு சந்தோஷமாக இருடா. அப்புறம் ஐ லவ் யூ தாயம் அப்படின்னு அவள் சொல்கிறான். எங்கள் தாங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவன் அப்படியே அழுகிறான். எங்கள் கிம்ச்சியும் அழுகிறா. கிம்ச்சி என்ன பண்ணுறான்னா அவள் தான் ஆக்சுவலி அந்த கத்தியவே வச்சுருப்பா. ஸோ அந்த கத்தி எடுத்து அப்படியே வந்து குத்த போகிறா. அப்படியே வம்சத்தை அவங்க பார்த்துட்டு ஐம் சாரி தாம், அப்புறம் ஐ லவ் யூ தாம், இந்த ஜென்மத்துலேயும் என்னால் உன் கூட இருக்க முடியல தாம், நான் கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்தில் உனக்காக வருவேன் தாம், உன் கூடவே இருப்பேன், ஐ லவ் யூ தாம். அப்போ ஃபாதர் வந்து அந்த ஆவியை வந்து கிம்ச்சியோட உடம்புல வந்து செலுத்திடுவார். செலுத்தின உடனே இப்போது அந்த ஆவியெல்லாம் கிம்ச்சியோட உடம்புக்குள்ளே வந்து வருது. ஸோ கிம்ச்சி வந்து என்ன பண்ணுறான்னா அந்த கத்தியை வச்சுட்டு அவளுக்கே குத்த ரெடியாக இருக்கா. அப்போ வந்து கிம்ச்சி லாஸ்ட்டை அவங்க பார்க்குறா. கிம்ச்சி ஆனால் கிம்ச்சி சொன்னால் கேளுடி, இன்னொரு வாட்டி என்னால் உன்னை இழக்க முடியாதுடி, வந்துடுடி ப்ளீஸ். தாயம், ஐம் சாரி தாம், இந்த ஜென்மத்தில் என்னால் உன் கூட இருக்க முடியல, போன ஜென்மத்தில் என்னால் இருக்க முடியல, போன ஜென்மத்தில் நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் என்னால் காப்பாற்ற முடியல, ஐம் சாரி தாம், அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக உனக்காக நான் வருவேன் தாம், அப்படி பேசாத கிம்ச்சி. இல்லை தாம், ஐம் ரியலி சாரி அண்ட் ஐ ரியலி லவ் யூ ஸோ மச் தாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அதை கொடுத்த ரெடியாக இருக்கா. ஸோ அந்த மொத்த ஆவியே இப்போ வந்து கிம்ச்சியோட உடம்புல வந்துருச்சு. ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபாதர் கையில் ஒரு தீப்பந்தம் மாதிரி வச்சுருப்பாரு. ஸோ அதை வந்து அந்த டெட் பாடியை எரிக்கிறதுக்கு போகிறாரு.
அப்போது இப்போ கிம்ச்சி உடம்புல ஆவி இருக்குல்ல, 3 ஆவி. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே வந்து ஃபாதர் வந்து தூக்கி அடிக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இன்னொரு ஃபாதர் வந்து போயிட்டு அந்த நெருப்பை கொளுத்த பார்க்குறாரு. பட் அந்த ஆவி வந்து அந்த டெட் பாடி கிட்டேயே வந்து யாரையும் போக விட மாட்டேங்குது. ஸோ எங்கள் ஃபாதர் வந்து மறுபடியும் வந்து கிம்ச்சி உடம்புல இருக்கிற அந்த ஆவியை கட்டுப்படுத்த பார்க்குறாரு. ஸோ அப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்கும் போது குக்கி என்ன பண்ணுறான்னா, அவள் வந்து ஒரு கார்னரில் தான் நின்றுட்டு இருந்திருப்பா. ஸோ அங்கே வந்து ஒரு நெருப்பு இருக்கும், அதாவது அந்த தீப்பந்தம் ஃபாதர் கையில் வச்சுருந்துருப்பார்ல, அது கீழே விழுந்திருக்கும். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறா, அந்த கயிறை விட்டு வெளில வந்துடுவான். இங்கே ஜங்குக்கு குக்கி அப்படின்னு கத்துறான். ஸோ இங்கே அவள் என்ன பண்ணுறான்னா, வெளில வந்து அந்த தீப்பந்தத்தை ஒரே தூக்கி போடுறா. ஸோ அது கரெக்டாக அந்த டெட் பாடி மேலே விழுது. அந்த டைம் 3ஓட ஆவி என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக கிம்ச்சி உடம்புக்குள்ளே பூந்துடுது. ஸோ கிம்ச்சி உடம்புக்குள்ளே போயிட்டு கரெக்டாக கிம்ச்சி வந்து அந்த கத்தியத்தை அவளே வந்து குத்திப்பா. இங்கே கிம்ச்சி அப்படின்னு கத்துறான், எல்லாருமே கத்துறாங்க. இங்கே அந்த கத்தி கிம்ச்சியோட வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே கிம்ச்சி அந்த இடத்துல பறக்கிறான். அப்படியே பறந்துட்டு அப்படியே கத்துறா, செம்மையாக கத்துறா. இங்கே பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப வந்து உடஞ்சி போயிட்டாங்க, அவங்களாம் செத்தே போயிட்டான் அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கிம்ச்சி அப்படியே தானாக அவள் பறந்து போயிட்டு அப்படியே அந்த டெட் பாடியோட நெருப்பில் அவளும் போய் விழுந்துருவா. இங்கே அவங்க அப்படியே நீல்டன் போட்டு கிம்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்தி அலறான். இங்கே அந்த நெருப்பு வந்து அப்படியே எரியுது. ஸோ அப்படி எரிஞ்சிட்ருக்கும் போது குக்கி சொல்கிறா, அவள் போன ஜென்மத்தில் எடுத்த சபதம் இப்போ நிறைவேறிடுச்சு அப்படின்னு அவள் சொல்லும் போது எல்லாருக்கும் அது ஞாபகம் வருது. என்னைக்கா இருந்தாலும் அங்கே 3 பேருக்கும் என் கையால் தான் சாவு, அங்கே 3 பேருக்கும் என்னால் தான் முடிவேன், என் மூலியமாக தான் அவங்களுக்கு அழிவு வரும் அப்படின்ட்டு போன ஜென்மத்தில் அவள் சொன்னது ஞாபகம் வருது. அப்போ இங்கே தயாங் அவனால் இந்த பெயினை பேர் பண்ணிக்கவே முடியல. கிம்ச்சி மறுபடியும் கிடைப்பா அப்படின்னு தான் இருந்திருப்பான். பட் அவள் இப்போ அவன் கண்ணு முன்னாடி இறக்கிறத தவங்கால பார்க்கவே முடியல. ஸோ அவன் கத்தி அழுறான், எல்லோரும் வந்து அழுறாங்க. இங்கே குக்கி அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துருவா. ஆல்ரெடி அவளுக்கு குத்திருப்பான்ல, ஸோ அவளுக்கு ரொம்ப ப்ளீடை வந்து அப்படியே வந்து கீழே விழுந்துருவா. இங்கே ஜங்குக்கு அப்படியே குக்கிக்கிட்ட போயிட்டு குக்கியை வந்து அப்படியே தூக்குறான். பட் குக்கி அன்கான்ஷியஸாக போயிட்டா. ஆல்ரெடி சிம்மியும் அன்கான்ஷியஸில் இருப்பாள். ஸோ 3மே வந்து அப்படியே மயக்க போட்டு கீழே வந்துடுவா. பிகாஸ் அவளுக்கும் செம்மையாக அடிபட்டிருக்கோம்ல, அதனால் ஜின் இப்போ 3 கிட்ட போகிறாரு. அவளை வந்து எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. கிம்ச்சியோட சேர்ந்து அந்த 3 டெட் பாடியும் எரிஞ்சு முடியுது. இங்கே தயாங் அப்படியே கண்ணை மூடிட்டு செம்மையாக கத்தி அலறான். அப்போது ஹோபி தயாங்கோட ஷோல்டரில் கை வச்சுட்டு, தயாங் அங்கே பாரு. இல்லை ஐயா, நான் பார்க்க மாட்டேன், நான் அவளை பார்க்க மாட்டேன் ஐயா. இல்லை தயாங், நீ அங்கே பாரு, கிம்ச்சியை பாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு தவங்க அப்படியே பார்க்குறான். பார்த்தா கிம்ச்சிக்கு ஒன்றுமே ஆகலை. அவன் நார்மலாக அவன் உடம்புல தீயில எரிஞ்ச மாதிரி எந்த ஒரு காயமே இல்லை. பட் கத்தியால் குத்தின காயம், அடிபட்ட காயம் மட்டும்தான் இருக்குது. கிம்ச்சி நார்மலாக அங்கே படுத்திருக்கா. பட் டெட் பாடி அவளை சுற்றி ஃபுல்லாக வந்து அந்த சாம்பலாக இருக்குது. பட் கிம்ச்சிக்கு ஒன்றும் ஆகலை. இங்கே தாயம் அப்படி ஓடுறான். ஓடி போய் கிம்ச்சியை தூக்கிட்டு, கிம்ச்சி என்ன பாரு, கிம்ச்சி என்ன பாரு, என்னடி ஆச்சு உனக்கு, ஏஞ்சிக்கோ கிம்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். எங்கள் ஜின்னு, ஃபாதர் என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லி எங்கள் ஃபாதர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. அதாவது இந்த கத்தியை வச்சு குத்துனா மட்டும்தான் வந்து அவங்க இது அஃபெக்ட் ஆகும். ஆனால் அது உயிர் போகுமா என்னன்னு தெரியாது. சில டைம் உயிர் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அந்த நெருப்பால் வந்து மனுஷங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா அது வந்து தீய சக்தி அழிக்கக்கூடிய நெருப்பு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் யுவாவோட ஆவி அப்படி சொல்ல எல்லோரும் அப்படி டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. கிம்ச்சி உடம்புலேருந்து யுவாவோட ஆவி வந்து அப்படியே வருது. ஃபாதர் சொல்கிறாரு, ஆமாம், யுவாவோட ஆவி வந்து கிம்ச்சி உடம்புல கரெக்டான டைம் போனதுனால கிம்ச்சி வந்து அந்த நெருப்பில் எரியும் போது அவளுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் இப்போ அந்த கத்தி குத்தி கிம்ச்சியோட வயிற்றில் இருக்கிறதுனால அவளை இப்போ உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல, இங்கே ஆரம் அப்படின்னா அந்த ஆவி அது ஒரேடியாக அலைஞ்சு போச்சு. இப்போ நமக்கு பிரச்சனை, இப்போ சிம்மி, குக்கி, கிம்ச்சி 3 பேரையும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும்
காரில் வந்துட்டு போகிறாங்க. இங்கே குக்கி ரொம்ப அன்கான்ஷியஸாக போயிட்டா. இருக்க அவளுக்கு வந்து ப்ரீத் வந்து கம்மியாகிட்டே போகுது. இங்கே சிம்மி சுத்தமாக அவளுக்கு எந்த ஒரு அசையுமே இல்லை. ஜிம்மின்லாம் ரொம்ப அழுகிறான். இங்கே தாங்க அதே மாதிரி தான். ஆல்ரெடி 3க்கும் செம்மையாக அடிபட்டிருக்கும்ல, அவளுமே அன்கான்ஷியஸில் போயிருப்பா. ஸோ யாருக்கெல்லாம் அடிபட்டுச்சோ அவங்களாம் ரொம்ப வந்து டயர்டாக வந்து அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு வழியாக இவங்க அடிபட்ட எல்லாரையுமே ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க. சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 hours ஆகுது. இப்போ தான் டாக்டர் வந்து வெளில வராங்க. வெளில வந்து எல்லோரும் யாருக்கும் ஒன்றும் இல்லை, எல்லோரும் வந்து சேஃப், ஸோ நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தான் எல்லாருக்கும் உயிரே வந்து வருது. ஸோ எல்லோரும் அப்படி வந்து ஹாப்பியாக இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் யாருக்கும் ஒன்றும் ஆகலைன்னும் போது எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. குழந்தைங்களுமே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. பட் குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, பெரியவங்களுக்கு தான் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கும். ஸோ அப்படியே வந்து ஒரு 1 week அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ இப்போ எல்லோரும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க, அரண்மனையில். இங்கே சிம்மி ஜிம்மன் சைடு தான். சிம்மி வந்து பேக் பண்ணிகிட்ருக்கா திங்ஸை. எல்லோரும் வந்து இப்போ வந்து கொரியா வந்து போகிறாங்க. ஸோ ஜிம்மன் சிம்மியை பேக்கப் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி ஐம் சாரிடி. ஏன் ஜிம்மன்? இல்லை, நான் வந்து உன்னை ஆரம்பத்தில் புரிஞ்சுக்காமல் போயிட்டேன், என்னை மன்னிச்சிட்றி. இல்லை ஜிம்மன், அப்படிலாம் சொல்லாத. அதான் நீ இப்போது மாறிட்டல, எனக்கு அது போதும் ஜிம்மன். ஐ லவ் யூ ஜிம்மன். பொண்டாட்டி ஐ லவ் யூடி. ஆனால் ஒரு விஷயம், சத்தியமாக இனிமே இந்த ஜென்மம்னு இல்லை, எந்த ஜென்மம் எடுத்தாலும் உன்னை நான் இழக்க மாட்டேன்டி. ஜிம்மன், ஏன் இப்படி பேசுகிறேன்? இல்லடி, ஒரு வாட்டி உன்னை இழந்ததே போதும், இதுக்கு மேலே உன்னை நான் இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிம்மன் சிம்மியோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே குக்கி ஜாங்கோக் சைடு. இங்கே ஜாங்கோக்கு அப்படியே குக்கியை ஹக் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி. என்ன ஜாங்கோக்? இங்கே தான் நமக்கு எதுவும் நடக்கலை, அட்லீஸ்ட் கொரியாலையாச்சும் ஏதாவது நடக்குமா? ஜாங்கோக், என்ன பேசுகிற நீ? இல்லடி, ஆனால் ஒரு உண்மையை சொல்லவா? சொல்ல. நான் சத்தியமாக சேர்த்துட்டேன்டி. ஜாங்கோக், ஏன் அப்படி பேசுகிற? இல்லை உன் வயிற்றில் அந்த காயம், அதை பார்த்து ரொம்ப ரொம்ப சேர்த்துட்டேன்டி. ஆனால் நான் இது பண்ணது எது தெரியுமா? என் கையாலே உன்னை நான் போன வாட்டி கொன்னல, அது தாண்டி இங்கே வலிக்குது அப்படின்ட்டு ஜாங்கோக் அவன் ஹார்ட்டை காட்டுறான். இங்கே குக்கி அப்படியே ஜாங்கோக்கோட செஸ்டில் கிஸ் பண்ணிவிட்டு, பாரு ஜாங்கோக், எனக்கு அது சந்தோஷந்தான். உன் கையால் சாவு தான், அதை நான் சந்தோஷமாக எடுத்துப்பேன். எனக்கு உன் மூலியமாக சாவு வருதுன்னா அதை விட ஒரு இது எனக்கு என்ன? நீயே சொல்லு. லூஸ் மாதிரி பேசாத. நான் வாழலான்னு சொல்லிட்டுருக்கேன், நீ என்ன? இல்லை ஜாங்கோக், நான் சொல்கிறேன், இனிமேல் உன் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது. அட ஜாங்கோக் அப்படின்னு சொல்லும் போது ஜாங்கோக் உங்களை கிஸ் பண்ணிடுவான். ஸோ நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படியே கட் பண்ணி இங்கே கிம்ச்சி தாங் சைடு தான். இங்கே கிம்ச்சி சாரீ கட்டிகிட்ருப்பா. அப்போ தயாங், அதாவது அவள் வந்து மிரர் முன்னாடி சாரீ கட்டிகிட்ருப்பா. இங்கே தயாங் அப்படியே வந்து அவளை பேக்கப் பண்ணுறான். இங்கே கிம்ச்சி, தயாங் என்ன பண்ணுற? கையெடு, சாரீ கட்டிகிட்ருக்கேன், டைம் ஆகுது. பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த கத்தி குத்துப்பட்டிருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல அப்படியே கை வைக்கிறான். எங்கள் கிம்ச்சி, என்னாச்சு தயாங்? வலிக்குதாடி? இல்லை தயாங், நான் தான் சொல்லிட்டேன்ல வலிக்கலை, ஆனால் எனக்கு வலிக்குதுடி. என்ன தயாங்? ஆமாண்டி, ரொம்ப வலிக்குது. என்னால் தானே? அப்படிலாம் உன்னால தான். உன்னால் ஏன் சொல்கிறேன்? இது நானே எடுத்த முடிவு தானே. ஆனால் உனக்கு எவ்வளோ தைரியம்டி? அப்படி சொல்கிற? என்னை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டல? அப்படி இல்லை தான், நான் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினச்சிட்டல? என்னை விட்டு போகணுன்னு நினச்சிட்டல்லடி நீ? ஐயோ செல்லக்குட்டி, அப்படிலாம் இல்லைடா. நான் பாரு, இப்போ சொல்கிறேன், எந்த ஜென்மம்னு இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு. உன்னை விட்டு தரமாட்டேன் யாருக்காகவும். சரிடா சரி, அதுக்கே இவ்வளோ கோவப்படுற? உன்னை அடிக்காமல் வச்சுருக்கேன்னு சந்தோஷப்படு. என்னோட அடிப்பியா? ஆமாம், நீ பண்ண காரியத்துக்கு அடிப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுவான். அப்படி சிரிச்சிட்டு, இதுதான் எங்கள் ஊரில் அடிக்கிறதா? ஆமாம், இதுதான் என் ஊரில் அடிக்கிறது, என்ன வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க எங்கள் கிம்சி,
அப்பா சாமி டைம் ஆகுது வா போகலாம் அப்படின்ற மாதிரி இவன் வந்து அப்படியே அவங்க லைட்டாக தள்ளி விட்டுட்டு சாரி வந்து கட்டிகிட்ருக்கா. அப்படியே ஃபைனலாக எல்லோரும் அவங்க திங்ஸு குட்டீஸுன்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அப்படியே கீழே வராங்க. அம்மா அப்பாலாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஹாப்பி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது ஸோ இங்கே எல்லாருமே வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே சொல்கிறாங்க. இங்கே திவ்யா நெக்ஸ்ட் டைம் வந்துடணும் லீவில், புரியுதா அப்படின்னு சொல்கிறா. இங்கே எல்லோரும் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே தினேஷா திவ்யா கையை பிடிச்சிட்டு ஆனால் நான் இனிமேல் உன் கூட தாண்டி இருப்பேன், தெரியும் தினேஷ் அப்படின்ற மாதிரி இவ ஸ்மைல் பண்ணுறா. இங்கே கீர்த்தி காய் கொடியை வந்து அப்படியே கொடியாக வந்து அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் சுற்றியும் இருப்பாள்ல, ஸோ அதனால் அவங்க வந்து அப்படி இங்கே எல்லோரும் கப்பலாக இருக்காங்க. இங்கே மின்ஹோ பார்த்துட்டு எல்லாம் கப்பலாக சுற்றுதுங்க, நான் மட்டும் கடைசி வரை சிங்கிளாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே சோபின்னு யோஞ்சோன்னு பொம்மியாண்டி இவங்கெல்லாம் மச்சான் நாங்களும் வந்து சிங்கிள் தாண்டா, வாடா நீ எங்கள் கூட்டத்தில் ஐக்கியமாயிக்கோ அப்படி சொல்ல மின்ஹோ போங்கடா எனக்கும் ஒரு தேவதை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டுருக்கான். இங்கே சோபின்னு அதுக்கு வாய்ப்பில்லை ராசா அப்படி சொல்ல இங்கே மின்ஹோ எனக்கும் ஒரு தேவதை பிறந்திருப்பா எங்கேயோ, ஆனால் நான் தேடி கண்டுபிடிக்கணும், எனக்குன்னு என் தேவதை வராமையா போகிறா அப்படின்னு சொல்ல அப்போ பின்னாடி எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு ஒரு வாய்ஸ், யார்ரா அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு ஹாய் சார் ஐ எம் மியா அப்படி சொல்ல இங்கே எல்லோரும் மியாவா யார் மணி அப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே மின்ஹோ அப்படியே பார்த்துட்டு வாயை பறந்துட்டான், ஆஹா என் தேவதை வந்துருச்சு அப்படின்ட்டு. இங்கே எல்லோரும் பார்க்க இங்கே மியா ஆக்சுவலி இந்த அரண்மனையை வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் மேற்கொண்டு பண்ணிங்கள்ல, ஸோ அந்த கம்பெனிலேருந்து நான் வந்திருக்கேன், இதில் சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா இதை லீஸில் விட்டுறலாம் அப்படி சொல்ல எல்லோரும் ஓகே அப்படின்ற மாதிரி சைன் போடுறாங்க. இங்கே மின்ஹோ ஆஹா என் தேவதை அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் மியா ஐ எம் மின்ஹோ அப்படி சொல்லி இங்கே மியா ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். இங்கே யோஞ்சோன்னு சோபின்னு அவனுக்கு கூட ஆள் கிடச்சிச்சு, நமக்கு தான் கிடைக்காது, வா நம்மெல்லாம் ஒரே கூட்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே சோபின்னு வயிற்றுச்சலை கிளப்பாத மூதேவி அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. ஸோ அப்படி பேசிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சைன்லாம் போட்டு கொடுத்துட்டு இப்போ எல்லோரும் அந்த வீட்டை விட்டு வந்து வெளில வராங்க. வெளில வந்ததுக்கப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் அவங்க அம்மா பார்த்து பேசி அப்படியே அழுது க்ரை பண்ணி அந்த இது பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பாய்ஸ்லாம் கேர்ள்ஸ் வந்து சமாதானப்படுத்திகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்க அப்படியே கட் பண்ணி ஸ்டோர் ரூம்குள்ளே காமிச்சா அந்த கண்ணாடி கிராக் விட்டுருக்கோன்னு சொன்னால நம்ம சிம்மி கூட தள்ளி விட்டுருப்பால, அந்த கண்ணாடி அப்படியே அந்த பிளாஸ்ட் ஆகுது. அது பிளாஸ்ட் ஆகும்போது அதுக்குள்ளே இருந்து கருப்பு கலரில் ஒரு புகை மாதிரி அப்படியே வெளில வருது. வெளியில் வந்ததுக்கப்புறம் அது அப்படியே பறந்து போகுது. ஸோ இங்கே கேர்ள்ஸ் சைடு எல்லோரும் ஒரு வழியாக அம்மாக்கெல்லாம் வந்து பாய் சொல்லிவிட்டு அப்படியே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லோரும் அந்த வீட்டை விட்டு போகிறாங்க. ஸோ இங்கே கிம்ச்சி குக்கி அப்புறம் சிம்மி 3 பேரும் அந்த வாசலில் காலை வச்சுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அந்த அரண்மனையை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணும்போது அப்படியே அங்கே அரண்மனையோட மேல் ஃப்ளோரில் காமிச்சா அங்கே ஒரு 3 பிளாக் ஷேடோ டார்க் ரெட் ஐஸோட இவங்களே வந்து பார்த்துட்ருக்கு. அண்ட் இதோட இந்த டார்க் ஐஸ் முடியுது ஆர்மிஸ். ஸோ இந்த எஃப்எஃப்க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆர்மிஸ். இந்த எஃப்எஃப் மாதிரியே இன்னும் நிறையா எஃப்எஃப்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ நானே வந்து இந்த டார்க் ஐஸ் முடிஞ்சிருச்சே அப்படின்னு வந்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே வந்து இந்த எஃப்எஃப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதான் இதுக்கு ஒரு என் கட் போட்டுட்டேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆர்மிஸ். நானும் இந்த டார்க் ஐஸை மிஸ் பண்ணுறேன். பட் டோன்ட் வரி, சீக்கிரமாக இன்னொரு எஃப்எஃப்போட உங்களை நான் பார்க்குறேன். அண்ட் ஆர்மிஸ் பாய்.